உயிர் வதை செய்யறது மகா பாவம், செய்யக்கூடாது. அது முருகன் தன்னையில செய்யறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராலும் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. முஸ்லீம் மதமும் கிறிஸ்துவ மதமும் வெளியில இருந்து வந்த மதங்கள் தான். அதை நீர் கேட்டு அரசாங்கத்துக்கு எனக்கு ஃபைட்டிங் பண்ண வச்சிடாங்க. எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் அரசு தானே. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விடக்கூடாது. ஐயா ஆளை விடுங்கியா, ஐயா எல்லாம் வெட்டக்கூடாது. நம்ம சமயம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா உயிரின் மேலும் அன்பே சிவம்னு சொல்லுது. அதில் ஆடு ஒளிலாம் இருக்கக்கூடாது. சுவாமியே சூரபத்மனை சேவலாவும் மயிலாவும் ஏற்றுக்கிட்டார். மரக்கரணை தான். உயிர் வதை செய்யக்கூடாது. நாங்கள் எங்கள் மடம் வள்ளலாருக்கு 288 சன்னிதானமாக வள்ளலாரை சீடராக ஏற்றுக்கிட்டார். எங்கள் மடத்துக்குள்ளே தான் வள்ளலார் படமே இருக்குது. தினசரி பூஜை பண்ணுறேன். அதனால் நான் உயிர் வதை செய்கிறது மகா பாவம், செய்யக்கூடாது. அது முருகன் தன்னையில் செய்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை செய்யக்கூடாதுங்கிறது தான். என்ன சொல்கிறாரு? அப்பா காலத்தில் காய்ச்சல் வந்தது, மாட்டு கோமியம் குடித்தா சரியானு சொன்னாங்க. குடிச்சிருக்கோம். அது அவர் இஷ்டம். அவர் குடிச்சு தெரியாதுன்னா அவர் இஷ்டம். அவர் சொல்றாரு. திருப்பூன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. அது எப்படி ஆக முடியும்? எப்போ அறுவடை வீடுல முதல் வீடுன்னு நம்ம புராணங்கள்லாம் சொல்லுது. யாராலும் என்னெல்லாம சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. அதே திருப்பூர்ன்ற மலை மீது தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்றலாம். நம்ம கோயில் தானே அது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல முஸ்லீம் மதமும் கிறிஸ்துவ மதமும் வெளியிலேருந்து வந்த மதங்கள் தான். நம்ம ஒத்துமையாக இருக்கணுமே ஒழிய முஸ்லீம்கள் படையெடுத்து தான் அந்த மதம் வந்துச்சு. கிறிஸ்துவர்கள் இங்கே நாட்டு ஆளி தான். நம்ம ஆளுக தான் எல்லாருமே. முஸ்லீமும் நம்ம ஆளுக தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்து தன் சமயத்தை வழிபாடு பண்ணும்படி இது மாதிரி சண்டை போடக்கூடாது. ஆமாம் ஆமாம். அதே நல்லா வருஷம் செய்கிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யலாம். வருஷமே மேலே இருக்கும். தினசரியே கும்பமேளான்னு இருக்கும். தினசரி வழிபாடு பண்ணுறது நல்லது. அது என்னமோ அவங்க நல்லா செய்கிறாங்க. அது செஞ்சுட்டு போகிறாங்க. அது என்ன உங்களுக்கு கஷ்டம்? திருப்பூர்ன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது ஏற்றுறது தானே. நம்ம திருக்கார்த்திக்கு தீபம் ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. அது எங்கள் சமயத்தினுடைய உரிமை. திருச்செந்தூர் பக்தர்கள் காத்திருப்புன்னு சொல்லி ஐயா நீ பைய போறேன். வேண்டாம். அப்புறம் சேகர் பாபு என் மேல அன்பா இருக்காரு. அதை கெடுத்து விடாதீங்க. உச்சியில ஏத்துறது ஒன்றும் தவறு இல்லை. எங்க கோயில் நாங்க ஏத்துறோம். நாங்க சவுதி அரேபியால போய் ஏத்தலாம். ஏத்தலாம், எங்க வேணாலும் ஏத்துக்கலாம். அவங்க மனசை பொறுத்து இருக்கு. ஆமா, அடுத்து இலங்கையில நம்முடைய தமிழர்களை கொண்டுட்டாங்க. கொன்னது ராஜீவ்காந்தி அரசு. அதனால நம்ம மோடி அரசு அங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு கிடைக்கணும். அதுக்காக தான் என் இலக்கு. அதுக்காக தான் நான் மோடிஜியை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து தனி நாடு அடைஞ்சே தீர்வோம். தமிழர்களுக்கு பாதுகாப்பு வேணும். நம்ம மீனவர்கள்லாம் இப்படி போனதுக்கு காரணமே இந்திரா காந்தி தான் தூக்கி எடுத்து கச்சத்தீவை கொடுத்துருது. கச்சத்தீவை மீட்போம், தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். இலங்கையில் தமிழர்களுக்குன்னு தமிழ்நாடு வேணும். அது தனி நாடு வேணும். அதுக்கு என்ன கேட்குறாரு? இலங்கையில கேட்குறோம். இங்கே ஒன்றும் வேண்டாம். இதை நான் பேச மாட்டேன். அதை நீர் கேட்டு அரசாங்கத்துக்கு எனக்கு ஃபைட்டிங் பண்ண வச்சுறாங்க. அதெல்லாம் காரணம் அதான் கச்சத்தீவு தான். நம்ம வீட்டுக்குள்ள பூர விட்டுட்டோம். அவன் பூந்து நம்மளை கைது பண்றான். அதுக்கு காரணம் நம்ம மெஜாரிட்டியா வரணும். வந்தா தான் செய்ய முடியும். இல்லை ஒன்றும் செய்ய முடியும். மத்திய அரசு சொன்னா மாநில அரசு சொல்லுது, மாநில அரசு சொன்னா மத்திய அரசு. ரெண்டு பேரும். இது எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் அரசு தானே. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விடக்கூடாது. அதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் சொன்ன அரசியல் பேசுறேன்னு என் தமிழனை கொண்டானுங்களே. அன்னைக்கு யாருக்கு பார்த்தா துடிக்க தமிழர்களை கழுத்தை நெரிச்சு பச்சை குழந்தைய கொண்டாங்க. பிரபாகரனை சுட்டு கொண்டாங்க. எப்படி நம்ம தமிழர்களை நம்ம ரத்தம் ஒரு கன்னடத்தனை கொண்டா கன்னடர்கள் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒரு தெலுங்கனை கொண்டா தெலுங்கு தண்ணி தர மாட்டாங்க. கர்நாடகத்தான் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம
இயற்கை பொழிவு வருது, அதை தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இலங்கையில் நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவோ உழைச்சிருக்காங்க. அவங்கள வந்து சுட்டு தள்ளனானுங்கும் போது படுக்க வச்சு கொண்டுட்டாங்கன்னு போது எவ்வளோ நம்ம ரத்தம் துடிக்க வேண்டாமா? அது யார் செய்தது? அதை சொன்னால் சாமியா அரசியல் பேசுகிறாருங்கானுவோ. அதான் என்னுடைய இனம் அணியும் போது நான் இருந்து எனத்துக்கியா? லட்சத்தீவை மீட்கிறது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? லட்சத்தீவை மீட்கிறதுக்கு நம்ம பிரதமர்கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாம் செய்வார். ஆன்மீகவாதிகிட்ட அரசியல் கேள்வி கேட்காதீங்க, ஆன்மீக கேள்வி ஐயா நிறைய கேளுங்க. அதான் நல்லது. அவர் என்ன கேட்குறாங்க? கச்சத்தீவை தானே கேட்குறாங்க. கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்கிறேன். இது ஒன்றும் தவறு இல்லை. உண்மையில உங்களுடைய தமிழர்கள் பற்று பாராட்டக்கூடிய. ஆமாம், தமிழர்களுக்கு நம்ம குரல் கொடுத்தே தீரணும். நம்ம தமிழர்களாக இறந்துட்டாங்க, நம்ம எங்கேயா போகிறது? நான் இலங்கைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதான். எல்லா மடங்களும் இப்போ நான் போகல. அங்கே இலங்கையில தமிழருக்கு தனி நாடு உருவாக்கணும், தனி நாடு வேணும். அப்ப நாம் தமிழர் ஆதரிக்கிறீங்க, அவங்களோட கொள்கை வந்து ஐயா என்னை ஆளை விடுங்கய்யா ஐயா.